திரைப்படங்களுக்கான வரி விதிப்பை மத்திய மாநில அரசுகள் குறைக்க வேண்டும் என்று இயக்குநரும் தயாரிப்பாளருமான டி ராஜேந்தர் வலியுறுத்தியுள்ளார். ஜிஎஸ்டி மற்றும் கேளிக்கை வரி விதிப்பிற்கு எதிராக போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திரைப்படத்துறையினர் மீதிலான இரட்டை வரி வலியை தருவதாக கவலை தெரிவித்த டி ராஜேந்தர் கேளிக்கை வரியை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கங்கைக்கே தாங்காதியா? ஆதார் அட்டையோட எல்லாத்தையும் இணைக்கிறீங்களே, இந்த நாட்டின் நீர் ஆதாரத்தை அத்தனை நதிகளையும் ஏன் இணைக்கவில்லை? அதோட இதை இணைக்கிற, ஆதாரோட அதை இணைக்கிற, நீர் ஆதாரம் அத்தனை நதிகளையும் ஒன்னா இணைக்கல? உங்களால முடியல? அதுக்கு தண்ணிக்கு ஜிஎஸ்டியா? நாடு தாங்குமா? படம் ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் இத்தனை % ஜிஎஸ்டி கட்டினா சினிமாக்காரன் ஏற்கனவே செத்துக்கிட்டு இருக்கான். இதோட டோட்டலா சங்கு. படமே எடுக்கக்கூடாது. இதுக்கப்புறம் படம் எடுத்தா டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வித்தா அங்க ஒரு 12%. அடுத்தது தியேட்டர்ல ஓடி 60% வட்டியெல்லாம் கட்டி அழுது மீதி வர ஷேரை பிரிச்சுக்கிட்டா அங்க ஒரு ஜிஎஸ்டி. அப்பா, ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள போனா இந்த கடைக்கு போனா ஒரு டாக்ஸுங்க, இந்த கடைக்கு போனா ஒரு வரிங்க, அந்த கடைக்கு போனா ஒரு வரின்னு ஒரு சினிமாவுக்கு பல முனை வரியா? இத்தனை பல முனை தாக்குதலா? இதெல்லாம் சேம்பர் போய் ஆவியில வெந்தாதான் இட்லி, அடிமடியில கை வைக்கிறாரு அருண் ஜெட்லி. சினிமா கடன் கிடக்குறான் பட்னி. போற போக்க பார்த்தா எடுத்து விக்கணும் போல இருக்கு கிட்னி. திரையுலகமே ஆயிடும் போல இருக்கு சட்னி. அதுக்கும் போல இருக்கு 18%.